அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் கரண் கோச்சிங் சென்டர். டிஎன்யூஎஸ்ஆர்பி 2025க்கான சப் இன்ஸ்பெக்டர் டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு நாங்கள் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். எங்களுடைய டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே வாட்ஸ்அப் லிங்க் தரேன், அதில் ஜாயின் பண்ணுங்கள். மற்ற டீட்டெயில் எல்லாத்தையுமே நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா டெஸ்ட்டு நம்பர் 2 பேட்ச் ஆரம்பிக்க போகிறோம். இப்போ அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் நடந்துன்னு இருக்குது. அதாவது கால்ஃபர் வருமா வராதான்னு நீங்கள் யோசிக்கிறத விட அதுக்கான முயற்சிகள் நீங்கள் இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100% உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி உறுதி ஆகிடும்ன்றது அர்த்தம். நான் வந்தால் பாருக்கு படிச்சுக்குவேன், இல்லை கால்ஃபர் நோட்டிஃபிகேஷன் வரட்டும் அதுக்கப்புறம் நான் படிக்கிறேன் அப்படின்றதெல்லாம் அது உங்களுடைய அறியாமை. நீங்கள் உங்களால் முடியாத ஒரு விஷயத்துக்கு சாக்கு சொல்கிற ரீசன் அது வருது. அதாவது எப்படியா இருந்தாலும் கன்ஃபார்ம் வரத்தான் போகுது. அதுக்கு நீங்கள் இப்போலேருந்து முயற்சி பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் போஸ்டிங் வாங்கிடலாம்ல. அதுக்காக நீங்கள் எப்போலேருந்து நீங்கள் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை அந்த நொடியிலேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடணும். அப்போ தான் அது உங்களுக்கு வெற்றி உறுதியாகும். சரி வாங்க, இப்போ டெஸ்ட்டு நம்பர் 6க்கு நாங்கள் சைக்காலஜி பர்சன்டேஜ் கொடுத்துருந்தோம். இப்போ அதை பற்றின கேள்வி எக்ஸ்பிளைன் வீடியோ தான் இது. ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள். 1 ரூபாயில் 50 பைசாவின் சதவீதம் எவ்வளவு? 1 ரூபாயில் 50 பைசாவின் சதவீதம். அப்போ 1 ரூபான்றது எத்தனை பைசான்னு கன்வெர்ட் பண்ணணும். அப்போ 1 ரூபான்றது 1 ரூபாய் அப்படின்றது 100 பைசா. அவங்க என்ன கேட்டுக்கிறாங்க? அப்போ 100 பைசாவில் 50 பைசா எத்தனை சதவீதம்? அதான் கேள்வி. அப்போ 100 பைசான்றது 100% வச்சுக்கணும். அப்போ 50 பைசான்றது எத்தனை சதவீதம்? இதான் இது கிராஸ் மல்டிபிள் பண்ண ஆன்சர் வரும். எப்படின்னா 100 × 50/100, 100க்கு 100 கேன்சல் ஆகும். அப்போ மீதி 50%. அப்போ ஆன்சர் என்னது? 50%. ரெண்டாவது கணக்கு பாருங்கள். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். 0.0003 என்பதை சதவீதமாக மாற்று. இது மாதிரி கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வரும். அதாவது வேல்யூ ஒன்று கொடுத்துட்டு அதை பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்க. இப்போ இதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னா ஒன்றும் இல்லை, அவங்க கொடுத்துருக்கிற வேல்யூவை 003 அதை 100ஆல் பெருக்கிடுங்க. ஏன்னா பர்சன்டேஜ்ன்றது 100 தான். அப்போ அதை 100ஆல் பெருக்கிட்டிங்கன்னா அது வர்ற ஆன்சர் தான் உங்களுக்கு சதவீதமாக மாற்றுறது. இப்போ இதை எப்படி பெருக்குவீங்க? அப்படியே 2 0 சேர்த்துக்குவீங்களா? அப்போ 0.0003 2 0 இப்போ சேர்த்துக்குவீங்கள? இப்போ சேர்த்துக்கிட்டிங்கன்னா அப்போ எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது? 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்பீங்களா? இதான் 4 ஸ்தானம். அப்போ இங்கே புள்ளி வைப்பீங்க. அப்போ ஆன்சர் என்னது? 0.03. இதுக்கப்புறம் இந்த 2 0க்கெல்லாம் மதிப்பு கிடையாது. அப்போ 0.03 தான் இதுக்கு என்னது ஆன்சர். சி ஆன்சர். அடுத்தது மூணாவது கொஷின் பாருங்கள். ஒரு பாட்டில் உள்ள மொத்த பிஸ்கட்டுகளின் எண்ணிக்கை 15%, பிஸ்கட்டுகள் 30 எனில் பிஸ்கட்டுகளின் மொத்த எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. ஒரு பாட்டில் உள்ள மொத்த பிஸ்கட்டுகளின் எண்ணிக்கை 15%, பிஸ்கட்டுகள் 30 எனில் பிஸ்கட்டுகளின் மொத்த எண்ணிக்கை கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்க? 15% பிஸ்கட்டுகள் 30ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ 15% 30 பிஸ்கெட் இருக்குது. அப்போ 100% எத்தனை பிஸ்கெட் இருக்கும்? அதான் கேள்வி. இப்போ 100% எத்தனை பிஸ்கெட் இருக்கும்? இதான கேள்வி. அப்போ இதை என்ன பண்ணணும்? கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். இதை நான் பர்சன்டேஜில் உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். அப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்னா 100 × 30/15. இப்போ அடித்தா 1 மேலே 2 அவ்வளோதான். அப்போ 2 × 100 200. அப்போ 200 பிஸ்கட்டுகள் ஒரு பாட்டிலில் மொத்தம் இருக்கும். அடுத்தது 4வது கொஷின் பாருங்கள். 18 கிராம் என்பது 7.2 கிலோகிராமில் எத்தனை சதவீதம் உள்ளது என காண்க. 18 கிராம் என்பது 7.2 கிலோகிராமில். ஃபஸ்ட்டு போன உங்களுக்கு வீடியோவில் கிராம்னு இருந்துச்சு. இப்போ பாருங்கள் கிலோகிராமில் கொடுத்து அதில் கிராம்னா ஃபஸ்ட்டு 7.2 கிலோகிராம் இருக்குது. அப்போ 7.2 கிலோகிராமில் அந்த 18 கிராம் அப்படின்றது எத்தனை பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. அப்போ 7.2 கிலோகிராமை நம்ம என்னவாக மாற்றணும்? கிராமாக மாற்றணும்.
அப்போ கிராமம் மாற்றினா 1 கிலோன்றது 1000 கிராம். அப்போ 7.2 கிலோகிராம்ன்றது என்ன பண்ணணும், 7.2 × 1000 இதை பெருக்கணும். 7000 ப்ளஸ் ஒரு 200, 7200 கிலோகிராம். அப்போ 7200 கிலோகிராம்ன்றது 100%. அதில் 18 கிராம்ன்றது எத்தனை பர்சன்டேஜ், இதை தான் மாற்றணும். இதை கிராஸ் பண்ணிங்கன்னா 100 × 18/7200, 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ கேன்சலா, மீதி 72 18. ரெண்டாம் வாய்ப்பால் அடிங்க. 32 6, 6 2 12, 9 2 18. இது 9ஆம் வாய்ப்பால் அடிக்கலாம். 9 1 9 18, 3 27, 4 9 36. அப்போ ஆன்சர் என்னது, 4%. ஆன்சர் 0.4%. இதான் ஆன்சர். அதுக்கு அடுத்தது ஷாமின் மாத வருமானம் 12000. அவர் சேமிக்கும் தொகை 1200. அவரின் சேமிப்பு செலவு ஆகியவற்றின் சதவீதத்தை காண்க. ஷாமின் மாத வருமானம் 12000. அவர் சேமிக்கும் தொகை, அது சேவிங் வந்து 1200 ரூபா. அவரின் சேமிப்பு செலவு ஆகியவற்றின் சதவீதத்தை காண்க அப்படின்றார். அப்போ 12000 வந்து அவருடைய மாத வருமானம். அவர் சேமிக்கிறது எவ்வளவு, 1200. சேவிங் வந்து 1200, அதாவது 10%. அவரின் சேமிப்பு அப்போ என்னது, அதாவது தெரிஞ்சிச்சு. அதான் நான் சொன்னேன், ஒரு ஸ்தானம் தள்ளி 12000, அதில் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 10%, 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 1%. இப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 10%. ஏன்னா அவர் சேவிங் எவ்வளோ, 1200 தானே. அப்போ 1200ன்றது 10%. 10% தான் சேவிங். மீதி செலவு எவ்வளோ இருக்கும், அப்போ 90% செலவாக இருக்கும். அவங்க என்ன கேட்குறாங்க, சேமிப்பு செலவு. ஃபஸ்ட்டு சேமிப்பை போடணும். சேமிப்புன்றது 10%, செலவுன்றது 90%. ஆன்சர் சி. அதுக்கடுத்தது, ஒரு பழைய மகிழுந்தின் விலை 45000. அதன் விலை 15% குறைக்கப்படுமேயானால் அதன் புதிய விலை என்ன என்றான். ஒரு பழைய மகிழுந்தின் விலை 45000. இப்போ 45000 இருக்குது. அதன் விலை 15% குறைக்கப்படுமேயானால், இப்போ 15% குறைச்சிட்டாங்க. நான் உங்களுக்கு சொன்னேன் என்னன்னு, ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 10%. அப்போ 10%ன்றது 4500. இது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? அதுக்கு அடுத்தது என்னது, இன்னொரு 5% தெரியணும். 5% எப்படி தெரியும்னா, 4500ன்றது 10%. அப்போ 5%னா எவ்வளவு, 4000ல் பாதி 2000, 500ல் பாதி 250, 2250. இவ்வளோ தாங்க. இதுதான் 15%. இதை கூட்டுங்க. 0 5 7 6. அதாவது நீங்கள்லாம் இதெல்லாம் மனக்கணக்கிலே போடணும், நோட்டே தேவையில்லை உங்களுக்கு. ஏன்னா அதுதான் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா, இப்போ 45000ல் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 4500. ஓகே, அதில் 10% 4500. அப்போ 15%ன்றது என்னது, அப்போ 6750 குறைக்கப்படுமேனா அதன் புதிய விலை என்னன்னு கேட்குறாங்க. இப்போ 45000ல் 6750 கழிக்கணும். கழிச்சா 0, 10ல் 5 போச்சுன்னா 5, 9ல் 7 போச்சுன்னா 2, 4, 14, 14ல் 6 போயிடுச்சுன்னா 8, 38250. ஆன்சர் ஏ. ஓகே, அடுத்தது, இரு எண்கள் மூன்றாவது எண்ணை விட 20%, 50% அதிகமாக உள்ளது எனில் அந்த முதல் இரு எண்களின் விகிதம் என்ன அப்படின்றார். இரு எண்கள் மூன்றாவது எண்ணை விட 20%, 50% அதிகமாக உள்ளதாம். அப்போ அந்த முதல் இரு எண்களின் விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு 2 எண் இருக்குது. இங்கே ஒரு எண் இருக்குது, அதுக்கு அடுத்தது இங்கே ஒரு எண் இருக்குது, அதுக்கு அடுத்தது மூணாவதாக ஒரு எண் இருக்குது. இப்போ இந்த 2 எண்கள் என்ன ஆகுதுன்னா, இந்த மூன்றாவது எண்ணை விட 20 அதிகமாக இருக்குது. இது வந்து 20% அதிகமாக இருக்குது. இது வந்து 50% அதிகமாக இருக்குது. அப்போ புரியுதுங்களா? அப்போ தெரியாத ஒரு எண்ணை என்னவாக எடுக்கணும், 100ன்னு எடுத்துக்கணும். அப்போ இங்கே பாருங்கள், ஒன்றும் கிடையாது. இந்த மூன்றாவது எண்ணு தான் 100. இந்த 100ஐ விட ஃபஸ்ட்டு எண் வந்து 20% அதிகமாக இருக்குது. அப்போ 20%னா எவ்வளோ, 120 இருக்கும். 120 இருக்குமா?
அடுத்தது ரெண்டாவது எண் என்னது 50% அதிகமாக இருக்குது. அப்போ 50% அதிகமாக இருந்தால் இது 150 இருக்கும். அவ்வளோதான். எப்பயுமே ஒரு வேல்யூ உங்களுக்கு தெரியல அப்படின்னா அது 100 நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் எடுத்துடலாம். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, அதிக எண்ணில் அந்த முதல் இரு எண்களின் விகிதம் கேட்குறாங்க. அப்போ ரேஷியோ, ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சலா, அப்போ 12 மூணாம் வாய்ப்பால் அடிக்கலாமா, 4 3 12 5 3 5, அப்போ 4:5 சி, இதான் ஆன்சர். 91வது கணக்கு பாருங்கள். ஒரு பொருளை விற்றதில் 4% விற்பனை வரி வீதம் 2 வரி, அதாவது 2 ரூபாய் வரி செலுத்தினால் அவர் என்ன விலைக்கு விற்றிருப்பார்? ஒரு பொருளை விற்றதில் 4% விற்பனை வரி 2 ரூபா வரி செலுத்துகிறார். 4% விற்பனை வரி 2 ரூபான்னு செலுத்துகிறார். அவர் என்ன விலைக்கு விற்றிருப்பார்? அப்போ 4%ன்றது 2 ரூபா. அவங்க புரியுதுங்களா? அப்போ 100% எவ்வளவு? அவ்வளோதாங்க கணக்கு. இது ஒன்றுமே கிடையாது. ஒரு பொருளை விற்றதில் 4% விற்பனை வரி வீதம் 2 ரூபாய் வரி செலுத்தினால் அவர் என்ன விலைக்கு விற்றிருப்பார்? அப்போ ஒரு பொருளை விற்கிறார், அதில் 4% வந்து விற்பனை வரியாகவே கட்டுறாரு. அப்போ 4%ன்றது தான் 2 ரூபாய். அப்போ 100%ன்றது எவ்வளோன்னு தெரியணும். அப்போ இதை கிராஸ் பண்ணுங்கள். கிராஸ் பண்ணால் என்ன ஆகும்? 100 × 2/4. ஆக்சுவலாக நீங்கள் இதை இப்படியே அடிக்கலாம். இதையும் அடிக்கலாம், இதையும் அடிக்கலாம். அது மாதிரி டேபிள் போட்டு நீங்கள் இப்படி அடிக்கலாம். இது உங்களுக்கு தெரியாது, ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக நான் உங்களுக்கு இந்த மெத்தடில் சொல்கிறேன். இப்போ 4ன்றது என்ன பண்ணலாம், 2 2 4 1 2 2 அடித்தா 50. அப்போ ஆன்சர் என்னது? 50 ரூபாய்க்கு விற்றுருப்பார். இப்போ புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது 92வது கணக்கு பாருங்கள். மீனு தன்னுடைய சம்பளத்தில் 5%, அதாவது 2000 பொழுதுபோக்கிற்கு செலவிட்டால் அவருடைய சம்பளம் என்ன? இதுதான் கணக்கு. மீனு தன்னுடைய சம்பளத்தில் 5% செலவு பண்ணுறாரு. அது எவ்வளோ பண்ணுறாரு? 2000 பண்ணுறாரு. அப்போ 5%ன்றது 2000னா அப்போ 100% எவ்வளோன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான் கணக்கு. இது வந்து நான் தான் சொல்கிறேனே, உங்களுக்கு இதை மட்டும் அமைக்க கற்றுக்கிட்டிங்கன்னு வச்சிங்களேன், பர்சன்டேஜில் எல்லா கணக்கையும் நீங்கள் போட்டுருவீங்க. இதுதான் மாடல், இப்படி தான் போடணும். நீ ஃபார்முலா பிரகாரமெல்லாம் தேடின்னு இருந்தீங்கன்னா அது கண்டுபிடிக்கவே லேட் ஆகிடும். உங்களுக்கு மீனு தன்னுடைய சம்பளத்தில் 5%, அதாவது 2000 ரூபா பொழுதுபோக்கிற்கு செலவிட்டால் அவருடைய சம்பளம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 5%ன்றது 2000 ரூபாய். அப்போ 5% எடுத்து செலவு பண்ணுறாரு. அப்போ 100% எவ்வளோ அதை கண்டுபிடிச்சா போதும். கிராஸ் பண்ணுங்கள். அப்படியே எப்படி 2000 × 100/5 இதை அடிச்சிடலாமா? 2 5 10 20. அப்படியே பாருங்கள், 0 சேர்த்துங்க, 2 2 4, அப்போ 4 0, அவ்வளோதான், 40,000. ஆன்சர் என்னது? 40,000. இதுதான் ஆன்சர். அதுக்கடுத்தது பாருங்கள். ஒரு புத்தகத்தின் விலை 30% குறைக்கப்பட்டு சில நாட்களுக்கு பிறகு 30% உயர்த்தப்பட்டது எனில் இறுதியாக எவ்வளவு சதவீதம் குறைவு ஏற்படும் அப்படின்னு கேட்குறாங்க. இது ரொம்ப முக்கியமான கொஷின். கண்டிப்பாக கேள்வியில் கேட்டிருக்கிறாங்க. இது வந்து நாங்கள் உங்களுக்கு எடுத்த கொஷினெல்லாம் இது வரைக்கும் ப்ரீவியஸ் கொஷினில் கேட்டது. இது மாதிரி எல்லாத்துலேயும் கேட்பாங்க. நாங்கள் எல்லா கொஷின் பேப்பரையும் அனலைஸ் பண்ணி இப்படியெல்லாம், அதாவது இந்த செட்டப்பில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுனால உங்களுக்கு, ஏன்னா இப்போ கொஷின் பேப்பர் அப்டேட் ஆகுது, கேட்டால் ரொம்ப சிம்பிளாக கேட்பாங்க. இதுதான் சிம்பிள். இது வந்து டஃப்பெல்லாம் கிடையாது. இப்போ பாருங்கள், ஒரு புத்தகத்தின் விலை 30% குறைக்கப்பட்டு சில நாட்களுக்கு பிறகு 30% உயர்த்தப்பட்டது. நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருந்தேன். இது மாதிரி 2% கொடுத்து உயர்த்தப்பட்டது, குறைக்கப்பட்டது, தள்ளுபடி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாலே நான் உங்களுக்கு ஒரு ஃபார்முலா சொன்னேன். என்னது? x + y + x × y/100. இந்த ஃபார்முலா தான் உங்களுக்கு சொன்னேன். இந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் இது மாதிரி 2% கொடுத்து உயர்த்தப்பட்டது, அதிகரிக்கப்பட்டது, குறைக்கப்பட்டது அப்படின்னு வந்துச்சுன்னா x + y + x × y/100 இந்த ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா ஆன்சர் ஈஸியாக வரும். இப்போ எப்படி போடுவீங்க? இப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கணும், ரெண்டாவது வேல்யூவை ஒய்ன்னு வச்சுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க? குறைக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ குறைக்கிறத வந்து -30, குறைத்தா மைனஸ்ன்னு போடணும், அதிகரித்தா ப்ளஸ்ன்னு போடணும். அப்படின்னா -30 ப்ளஸ் அது ரெண்டாவது வந்து உயர்த்தப்பட்டது தானே. அப்போ +30 ப்ளஸ் ஃபஸ்ட்டு என்னது? -30 × +30/100. அப்போ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல், இங்கே ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல். அப்போ 3 × 3. இப்போ பாருங்களேன், இதுக்கு இது 0 ஆகிடுமா? -30 +30 கூட்டினா என்னது? 0 தானே. அப்போ ப்ளஸ் இங்கே பாருங்கள் 3 × 3. அப்போ பெருக்குனா என்ன வரும்? 9 -9, அதான் 9 -9.
ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், அப்போ மைனஸ் 9. 9% வந்து என்னது குறைவு சதவீதம். அப்போ ஆன்சர் என்னது 9. இதுதான் சிம்பிளாக போடுறது. அதுக்கு அடுத்தது, செவ்வகத்தின் நீளத்தை 20% அதிகரித்து அகலத்தை 10% குறைத்தால் பரப்பளவில் ஏற்படும் மாற்றம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்கள், நான் தான் சொன்னேன் 2% கொடுத்து குறைவு அதிகரிக்கிறதுன்னு வருதா. அப்போ இது மாதிரி வந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் பை 100 இந்த ஃபார்முலாவில் போடுங்க, கண்டிப்பாக ஆன்சர் வரும். இப்போ உங்களுக்கு நான் இந்த கணக்கை வந்து இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ இதை எப்படி போடணும்னு உங்களுக்கு தெரியும். இந்த கணக்கை இந்த ஃபார்முலாவை போட்டு எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் தெரிவிங்க. அதுக்கு அடுத்தது பாருங்கள், 2 எண்களின் வித்தியாசம் பெரிய இப்போ லாஸ்ட் கணக்கு பாருங்கள். 2 எண்களின் வித்தியாசம் பெரிய எண்ணில் 40%, சிறிய எண் 48 எனில் பெரிய எண்ணை கண்டுபிடின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ கீழே ஆப்ஷனில் இருக்கிறதால இதெல்லாம் வந்து பெரிய எண், அவங்க என்ன கொடுக்குறாங்க, சிறிய எண்ணு கொடுத்துட்டாங்க. அப்போ 2 நம்பர் இருக்குது, அதோடய வித்தியாசம் டிஃப்ரெண்ட்னாலே மைனஸ். அப்போ வித்தியாசம் பார்த்தீங்கன்னா அதாவது வித்தியாசம் வந்து 40%. இது ரெண்டும் கழிச்சு பார்த்தீங்கன்னா 40% பெரிய எண்ணில் இருக்கிற மதிப்பு கிடைக்கும். அப்போ சிறிய எண் என்ன கொடுத்துட்டாங்கன்னா 48ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ பெரிய எண்ணு தான் நமக்கு தேவை. இப்போ பெரிய எண்ணை நம்ம எதுன்னு வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ஈஸியாக ஆப்ஷன்லேருந்து எடுங்களேன். இப்போ 80 எடுத்துக்கங்க. 80 இப்போ 80 பெரிய எண்ணில் 40%, 2 எண்களின் வித்தியாசம் பெரிய எண்ணில் 40% கொடுத்துட்டாங்கல்ல. அப்போ பெரிய எண் 80. இப்போ இதோடைய 40% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ நான் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 10%, ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 10%, அவங்க 40% கொடுத்துட்டாங்க. அப்போ 10%ன்றது 8 ரூபா, 8. அப்போ 40% பாருங்கள். அப்போ 8 × 4 இதை பெருக்கினா 40% வந்துடும் தானே. 8 நாள் 32. அப்போ இங்கே 80 போட்டு பெரிய எண்ணை நம்ம 80ஆகவும் சிறிய எண்ணை நம்ம 48ஆகவும் கழித்தா நம்மளுக்கு 32 வரணும். வருதான்னு பார்ப்போமா. 80ல் 48 போனால் 2 7 32 வருது. அப்போ ஆன்சர் என்னது 80. அப்போ 32 அந்த அதாவது என்னது 2 எண்களின் வித்தியாசம் பெரிய எண்ணில் 40%. இப்போ நம்ம பெரிய எண்ணில் 40% எவ்வளோனா 32. அப்போ சிறிய எண் 48 எண்ணில் பெரிய எண்ணை கண்டுபிடிக்கிறேன். அப்போ வித்தியாசனால மைனஸு. அப்போ 80 48 கழிச்சா 32 வருது. அது பெரிய எண்ணுடைய 40%க்கு ஈக்குவல் ஆகுது. நிறையா கொஷின் நீங்கள் வந்து கீழே கொடுக்குற ஆப்ஷனில் இருந்து நீங்கள் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கெல்லாம் நீங்கள் ஃபார்முலா மெத்தடெல்லாம் போட்டுன்னு இருக்கிற அவசியமே கிடையாது. மேக்ஸிமம் உங்களுக்கு எப்படி வரும்னா சிம்பிளாக ஒரு அந்த ஆப்ஷன் கண்டுபிடிக்கிறதெல்லாம் ஃபஸ்ட் ஆப்ஷனில் தான் கேட்பாங்க. ஓகே, எங்களுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.